அமைச்சர்களாக இருந்தார்கள். வெள்ளைக்காரன் வந்தான், ஆங்கிலேயர்கள் வந்தார்கள், பிரெஞ்சுக்காரர்கள் வந்தார்கள், டச்சுக்காரர்கள் வந்தார்கள், போர்த்துகீசியர்கள் வந்தார்கள். அவர்கள் காலத்திலே யார் அமைச்சர்களாக இருந்தார்கள் என்றாலும் இவர்கள் தான் அமைச்சர்களாக இருந்தார். காங்கிரஸ் ஆட்சி வந்தது, காங்கிரஸ் ஆட்சியிலே யார் அமைச்சர்களாக இருந்தார்கள் பார்த்தா இவர்கள் தான் அமைச்சர்களாக இருந்தார்கள். இப்பொழுது பிஜேபி ஆட்சி நடக்கிறது, இப்பொழுது யார் அமைச்சர்களாக இருக்கிறார்கள்? இப்பொழுது இவர்கள் தான் அமைச்சர்களாக இருக்கிறார். இது என்ன சமூக ஏற்பாடு? இந்த ஏற்பாட்டை நம்மால் உடைக்க முடியவில்லையே. அந்த அதிகாரத்தினுடைய சாவி நம்ம கைக்கு மாறி வரவே இல்லையே. திருமலை நாயக்கர் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறார். 10,000 பிள்ளைகள் படித்ததாக சொல்லுகிறார்கள். 10,000 பிள்ளைகளும் ஒரே சமூகத்தை சார்ந்த பிள்ளைகள், ஒரு பிள்ளை கூட வேறு சமூகத்தை சார்ந்த பிள்ளை கிடையாது. அதான் இன்னைக்கு ராகுல் காந்தி சொல்றார், அரசாங்கத்தை நடத்துகிற செயலாளர்கள் 92 பேர் இருக்கிறீர்கள். இந்திய அரசாங்கத்தினுடைய எந்த அதிகார உத்தரவிலே கையெழுத்து போட வேண்டும் என்றாலும் இந்த 92 பேர் தான் போட வேண்டும். இந்த 92 பேரிலே 88 பேர் ஒரே சாதியை சார்ந்தவர்களாக இருக்கிறீர்களே. உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள், நீங்கள் போட்டதுதான் சட்டம், நீங்கள் அடைத்தால் ஜெயில், திறந்தால் வெயில். இந்த உச்ச நீதிமன்றத்தில் இருக்கின்ற நீதியரசர்களுள் 85 விழுக்காடு 90 விழுக்காடு ஒரே சாதியை சார்ந்தவர்களாக இருக்கிறீர்களே. பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள், பொதுத்துறை நிறுவனங்களுடைய தலைவர்கள், ஐஐடி ஐஐஎம் போன்ற மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களிலே படிக்கின்ற மாணவர்கள், வெளிநாட்டு தூதுவர்கள், ஆளுநர்கள், தளபதிகள், ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், இன்கம் டாக்ஸ், ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ், வருவாய் புலனாய்வுத்துறை, சிபிஐ, வேற சாதியே இல்லையே. இதுக்குத்தான் மானமுள்ள சமூகமாக உருவாக வேண்டும் என்று நம்முடைய தலைவர் இங்கே சொல்றாங்க. மானமுள்ள சமூகம். எனக்கு அதிகாரத்தின் சாவி வேண்டும். இந்த அதிகாரத்தின் சாவி ஒருத்தர் கையில் இருப்பதற்காக நாம் சுதந்திரமாகவில்லை. ஆட்சிதான் மாறி இருக்கிறதே ஒழிய அதிகாரம் மாறி இருக்கிறதா என்கிற கேள்வி தந்தை பெரியார் என்று கேட்டார். நியாயமான கேள்வி. தாத்தா பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கேட்டார், சமூக ஜனநாயகம் எங்கே இருக்கிறது? எல்லாருக்கும் ஒரு ஓட்டு. படித்தவன் படிக்காதவன், பணக்காரன் ஏழை, மேல் சாதி கீழ் சாதி, எல்லாருக்கும் ஒரு ஓட்டு. ஆனால் எல்லாருக்கும் ஒரே வேல்யூவான்னு கேட்டார். அந்த கேள்வி இன்னும் இருக்கிறது. அந்த கேள்விக்கான விடைதான் மானமும் அறிவுள்ள சமூகத்தை உருவாக்க வேண்டும். அந்த தேர்தலுக்கான அதான் தந்தை பெரியார் அருமையா சொன்னார், எந்த ராமசாமி என்கிற நான்